வணக்கம் மக்களே. வேலையை முடிச்சு ரூமுக்கு போயிட்டுருக்கோம். போயிட்டு தான் சமைக்கணும். என்ன சமையல்னு தெரியல. முடி விட்டால் காசு இல்லை. நீ சம்பளம் விட்டால் தான் முடி விட்டணும். என்ன பொழப்பு இது? வாழ்க்கை எதுனா போயிட்டுருக்குன்னே தெரிய மாட்டேங்குது வேறு. சரி பார்ப்போம். போயிட்டு சாம்பார் தான் வைக்கிற மாதிரி ஐடியாவில் இருக்கேன். போயிட்டு நம்ம பார்ப்போம். பார்த்துட்டு பண்ணிடுவோம். சரி ஓகே, ரூம் போயிட்டு வீடியோ போகிறேன். இருக்கிற முடியுதா? சவுண்ட் கொடுக்க சொல்கிறா மனோஜ். Today chai making. What making? Okay, I'm ready. I'm ready. Please subscribe. Hi friends. Nenu friends mi Prabha. பரவாயில்லைங்க, நம்மளும் டீ மசாலிட்டு ஆயிரலாம். கடையை போட்டுறேன். என்ன வெங்காயம் தக்காளி விட்டணும். வெங்காயம் தக்காளி வெட்டிட்டு சாம்பார் அப்போ குக்கரில் இது பருப்பு கிண்டியா சரி கூப்பிட்றேன். இதாக உடனே இதுக்கு தேவை. அது வேணாம் சொல்லு. ஒரு மணி நேரம் வர ரூமுக்கு அப்பாடா அதில் பார்த்தீங்கன்னா குக்கர் எப்போ தண்ணி ஃப்ளோட் இருந்துச்சு, அதனால் முடிச்சிருக்கேன்.
அப்பா சரி ஓகே முடிச்சுட்டு போடுவோம். என் டைம் ஆச்சு, இதுவா டைம் இல்லை. இதுக்கு முடிச்சுட்டு தக்காளி போட்டு போடுவோம். பார்த்தே தக்காளி மட்டும் கரிசியாக போட்டு வச்சுருக்கேன், அவ்வளோதான் மேட்ரு. கேரட்டு கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், பூண்டு, வேறு எதுவும் இல்லை, அவ்வளோதான். தக்காளி மட்டும் கரிசியாக வதக்கிட்டு பருப்பு மட்டும் ஊற்றிட்டு கொதிக்க விட்டு முடிஞ்சு. சரி ஓகே, நான் முடிச்சுட்டு என்ன பண்ணுறேன் சரி பார்ப்போம். என் டைம் ஆச்சு, முடிச்சு பார்ப்போம். இது சொல்கிறா உப்பு கண்டா கருவாடு ஒரு வச்ச சோறு ஊற்றி வழி பேக்ரவுண்ட் சாங்கா? நீ என்ன பாடுறியா? அதுக்கு காப்பி எழுதி கொடுத்து மொத்தம் சொல்லி முடிச்சு. இது உப்பு கண்டா, உப்பு கண்டம். கரோட எண்ணெய் இருக்கு, எண்ணெய் கரோடு நிறையா இருக்குடா. சாப்பிட உப்பு கண்டா, உப்பு கண்டா எலி உப்பு நான் கேள்விப்பட்டிருக்கு. பூஜா பண்ணா இது பேர் நான் அதுங்கள மட்டனை காய போடுவாங்க இல்லை. சோறு ஊற்றி விட நீ கொஞ்சம் எனக்கு என்னதான் இருந்தாலும் வாழை இலையில் வகை வகையாக விருந்து வச்சாலும் அது உப்பு கண்டத்துக்கு ஈடே ஆகாது. அது ஏன்னு சொல்கிறேன்னா, இப்போ நான் லாஸ்ட்டாக 1 இயர் பேக் இருக்கும் நான் உப்பு கண்டு சாப்பிட்டு, அது இல்லாமல் இப்போ ரீசெண்டாக ஊர்லேருந்து கொடுத்துட்டாங்க எனக்கு உப்பு கண்டம். சரி ரைட்டு நம்ம பொரித்து சாப்பிடுன்னு சொல்லி சாம்பாரில் வச்சுட்டு பொரித்து லைட்டாக 2 தான் பொரித்தேன். சரி ரைட்டு சாப்பிடுமா என்ன யோசிச்சு பொரித்தேன். ஆனால் 2 பொரிச்சிட்டு ₹1 கிடச்சி அந்த நாக்கில் ருசியை பட்டு அந்த ஒரு நினப்பு வந்துச்சு பாருங்கள். ஊர் இப்போ லாஸ்ட்டாக நான் போட்டு உப்பு கண்டோம் காய வச்சது, காற்று கடந்து அடிக்கிற வெயிலுக்கு உச்சி வெயில உட்காந்து காய போட்டு இந்த ஃபீல்டே கண்ணு முன்னாடி வந்து போச்சு. நான் சிங்கப்பூர் வந்து 1 இயர் வரப்போகுது, இதுவரை எனக்கு ஊர் நினப்பு வந்ததே இல்லை ஒரு நாள் கூட. ஆனால் எனக்கு இன்றைக்கி வந்துச்சு, இந்த ₹1 அடித்த உடனே வந்துச்சு. 1000 தான் இருந்தாலும் இன்னத்தான் சாப்பிட்டாலும் உப்பு கண்டத்துக்கு ஈடை எதுவுமே ஆகாது. ஒரு சட்டி சோறாக இருந்தாலும் ஒரு தட்டு உப்பு கொண்டு போதும். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தட்டாசி பை பை பை.